நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே நல்லா மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 1 ஹவரில் வந்து புல்லிஷ் தான் இருக்குது. 11:30க்கு மேலே வந்து புல்லிஷ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணலாம். ஆனால் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். 18,800க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பை எடுத்துக்கலாம். இல்லை தொட்டுட்டு ஃபால் ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 17,550 இந்த ஜோனை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து தொட்டுட்டு மேலே போனாலும் போகும். இல்லை 1 ஹவரில் பிரேக் பண்ணிட்டு அடுத்த காலம் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 300 வரைக்கும் கூட வரும். இன்றைக்கி வந்து வால்டாலிட்டி நல்லா அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓப்பனிங் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து வேல்யூ குறைஞ்சிது அப்படின்னா வந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட் அதனால் வந்து மேக்ஸிமம் 0 ஆகிரும். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் எக்ஸ்பைரி எடுத்து பண்ணுங்கள். மார்க் கீழே வரும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா 17,500 இல்லாட்டி 17,300 400 இது மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்கிறது எடுத்துங்க. ஆப்ஷன் எடுத்துங்க. வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்த வாரம் எக்ஸ்பைரியில். இந்த வாரம் எக்ஸ்பைரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹீரோ ஜீரோ மாதிரி சும்மா ஒரு 20 ரூபா 30 ரேஞ்சுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. இல்லை இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது, ரொம்ப கீழே வந்துச்சு, இதுக்கு மேலே தான் போகும் அப்படின்னா அந்த மாதிரி டைம் வந்து ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் ஒரு 30 to 50 ரூபா வேல்யூ இருக்கிறத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். லோ ரிஸ்க் வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான்.